ஹலோ காய்ஸ், நம்ம பார்த்துட்டு இருந்த ஃபர்ஸ்ட் கிஸ் ட்ராமாவோட 5th எபிசோட் பார்த்துலாமா? போன எபிசோடில் நம்ம டக்காய் தான் 2 டிக்கெட் இருக்குது, நம்ம 2 பேர் வெளியே போகலாமான்ட்டு ஷூ கிட்ட கேட்டிருப்பான் இல்லையா? அவ கூட எது டேட்டிங் கூப்பிட்றானா அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பான். அப்படியே இந்த எபிசோடில் கண்டினியூ பண்ணுறாங்க. இவங்க 2 பேருமே அவன் கேட்டுக்கிட்ட மாதிரி அக்வாரியம் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்களா? ஜப்பானில் சொல்லவா வேணும், பயங்கர பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்குதா? இவங்க 2 பேர் ரசித்து ரசித்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஏதோ டால்ஃபின் ஷோ போல இருக்குது, அங்கேயும் அது பயங்கரமாக கூச்சிட்டு இருக்க. இவன் அதாவது நம்ம டொக்காயை வந்து பார்த்து ரொம்ப ரசிச்சிட்டு இருக்கானா? அவன் என்னமோ டால்ஃபினை பார்த்து தான் ரசிச்சிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஷூ நம்ம டொக்காயை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அழகா சிரிக்கிறான்ல அப்படின்ற மாதிரி. அப்படியே 2 பேரும் சேர்ந்து உள்ளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்களா? அப்போ நாமளே உள்ளே போய் பார்க்குற மாதிரி ஒரு செட்டப் இருக்குதா? அப்போ நம்ம டொக்காயை உள்ளே போய் பார்த்துட்டு எங்கடா ஒரு மீனிங் காணும் அப்படின்னு கேட்க, வெளியே இருந்து ஷூவுமே உன்னை பார்க்க பிடிக்கல போல இருக்கு, போய் மறைஞ்சிக்கிச்சு அப்படின்னு மொக்கையை போட்டுட்டு இருக்கானா? இருந்தாலும் அங்கேருந்து பார்க்க நீ அழகாக தான் இருக்க அப்படின்ட்டு போஸ்ட் கொடுன்ட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்களா? நம்ம ஷூக்கு தான் சிரிப்பே வராதே, கொஞ்சமாவது சிரிയേண்டா அப்படின்னு சொல்ல, இதான் சிரிப்பு, என்னோட சிரிப்பு இவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நீ கையில் பிடிச்சிருக்கிறது பெரிய நண்டு, அதுக்காகவது கொஞ்சம் கருணை காட்டி கொஞ்சமாக சிரிடான்ட்டு சிரிக்க வச்சு அவனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ நம்ம டொக்காயும் அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணால் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கப்பலாக வந்திருக்காங்களா? நாம மட்டும்தான் ஒரு பையன் கூட வந்திருக்கோம், ஒரு மாதிரி வியர்டாக இருக்குல்ல அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. அவன் பார்க்குறது வந்து நம்ம ஷோவுமே பார்த்துட்டு, அங்கே பாரு அங்கே டாட்டாயெல்லாம் இருக்குது, வா அந்த ஆமையை போய் பார்க்கலான்ட்டு அப்படியே திசை திருப்பி அங்கே கொண்டு போய் காட்டிட்டு இருக்கானா? அங்கே போனால் அந்த ஆமை வந்து 300 வருஷம் வாழும், ஏன் 500 வருஷம் வாழும் அப்படின்ட்டு புட்டு புட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் அது என்ன ஃபிஷ்ஷா இல்லை புழுவா என்னன்றது தெரியல. அதை பார்த்துட்டு அதை பற்றியும் புட்டு புட்டு வச்சிட்டு இருக்கான். அப்படியே ஜெல்லி ஃபிஷ் ஏரியாவுக்கு வராங்களா? அதையும் பார்த்து 95% உடம்பு ஃபுல்லாக இதுக்கு வாட்டராக தான் இருக்குமா, இதுக்கு பிரெயினும் இல்லை எமோஷனும் இல்லை அப்படின்ட்டு நம்ம ஷோவுமே சொல்ல, ஆஹா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது, ஒரு எமோஷனும் இல்லாமல் அப்படியே மிதந்துட்டே இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்குன்ட்டு டொக்காயும் கலாச்சிட்டு இருக்கானா? அப்படியே இந்த பக்கம் பெண் குயின் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கேயும் வந்து ஷூ சும்மாவே இல்லை. அந்த பெண் குயின் வந்து ரிலேஷன்ஷிப் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், திடீர்னு கள்ள உறவுலாம் வச்சுக்கும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு இருந்தேன் டொக்காயுமே, ஹே நிப்பாட்டு, நானும் பார்க்குறேன், எல்லா விஷயத்தையும் கரெக்டாக சொல்லிகிட்டே இருக்க, ஏற்கனவே நீங்கள் வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, இல்லை இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் எப்படி எல்லா விஷயத்தை பற்றியும் எல்லா அனிமலை பற்றியும் கரெக்டாக சொல்லிகிட்டே இருக்க அப்படின்னு கேட்க, ஏன்னா நான் இங்கே உன் கூட வரப்போகிறேன்ட்டு நீ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதனால் எல்லாத்தை பற்றியும் நான் மெமரைஸ் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா உன் கூட நான் இங்கே டேட்டிங்லாம் வந்திருக்கேன், ஏன்னா போரிங்காக இருக்கக்கூடாது, இதெல்லாம் என்னோட ஒரு டேட்டிங் மெமரியாக இருக்கணும் இல்லையா, அதனால தான் அப்படின்னு சொல்ல, அதுக்கு டொக்கோயுமே எது டேட்டிங் அப்படின்னு கேட்க, ஆமாம் இப்போ நம்ம 2 பேரும் ஒரு டேட்டிங் தானே வந்திருக்கோம் அப்படின்னு ஷூமே சொல்ல, ஓ இதுக்கு பேர் தான் டேட்டிங்கா, அப்போனா நம்ம இவன் கூட டேட்டிங்காக வந்திருக்கோம் அப்படின்ட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே அந்த பக்கம் போயிட்டானா? அப்படியே அங்கே வாங்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ரொம்பவே லிமிட்டட் எடிஷனான பெண்ணெல்லாம் வித்துட்ருக்காங்களா? அதை வந்து ஷூமே பார்த்துட்டு, இந்த பெண்ணு ரொம்ப ப்ரிசியஸ் தெரியுமா, ரொம்ப கம்மியாக தான் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு இருந்த டொக்கோயுமே, அப்போனா நீ ஒன்று நான் ஒன்று வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்க, ஷூ திரும்பி பார்க்குறான். ஏன்னா நீ ஒன்று நான் ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா அது கப்பல் பெண் மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் ஒரு மாதிரி திரும்பி பார்க்க, நான் அப்படி ஒன்றும் சொல்ல வரல, இந்த வயசுக்கு மேலே 2 பேரும் எப்படி சேமாக ஒரு மாதிரி போட்டுட்டு போகிறது, கப்பல் பெண்ணெல்லாம் வேணா வாங்கணுமா அப்படின்னு சொல்லி முடிக்கல. டக்குன்ட்டு நம்ம ஷூ அவன் கையில் இருக்க பெண்ணை கொண்டு போய் வாங்கி இன்னொரு பெண்ணை அவன் கையில் கொடுத்துட்டானா? ஏன் கப்பல் பெண்ணை நம்ம வச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணை வேற ஷூ கொடுத்துட்டு, இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எனக்கு என்னமோ ஹைஸ்கூல் கப்பல் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்ல, அவன் என்னமோ நார்மலாக சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் டொக்காய்க்கு வெக்கம் வருது பாருங்க. அப்படியே அந்த விஷயம்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு குழந்தை அப்படியே நம்ம ஷூ மேலே மோதிர மாதிரி வருதா? அதை அவன் பார்த்துருக்க மாட்டான். நம்ம டொக்காய் தான், ஏய் வா இந்த பக்கம் அப்படின்ட்டு கையை பிடிச்சி இழுத்துருப்பானா? டொக்காய்க்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம அவனோட கையை பிடிச்சி இழுத்துருக்கோன்ட்டு. நம்ம அவன் கையவா பிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு அப்படியே கையோட கை சேர்த்துக்கிறான். ஏன்னா இவனுக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இது வந்து நம்ம ஷூ பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கானா? இப்போ தான் நம்ம ஆள் நம்ம வழிக்கு வந்திருக்கான்ற மாதிரி அவனுக்கு ஒரே சிரிப்பு. இவங்க 2 பேரும் கையை பிடிச்சிருக்கிறத இன்னொரு கப்பல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தான் பார்த்துட்டு, இங்கே பாருங்க பாயும் கையை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவனோட லவர் போல இருக்குது, அதெல்லாம் பக்கத்தில் திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்லிடுறான். இந்த மாதிரி அந்த பொண்ணு பார்த்தது வந்து டொக்கோயை பார்த்தோன்னே டக்குன்னு கையை விட்டுட்டு அந்த பக்கம் அப்படி ஏதோ பார்க்குற மாதிரி போயிடுறானா? ஏதோ பாய்ஸும் பேசினா கூட தப்புன்ற மாதிரி அவன் மனசில் நினச்சிட்டு இருக்கான் போல இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு பார்த்த பார்வை அந்த மாதிரி. அப்படியே 2 பேருமே முடிச்சுட்டு வெளியே வரும்போது, ஒரு தெரப்பிக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்ததில் திரும்பவும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த ஷூ அமைதியாக இருக்கானா? என்னாச்சு அப்படின்னு கேட்க, இல்லை என்னோட கம்ச்சி நான் வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு டொக்காயை தான் அதுக்கு உணவு செஞ்சிட்டு இருக்கானா? ஆனால் நம்ம டொக்காய்க்கு வந்து ஷூ வந்து உணவு செஞ்சிட்டு இருக்கான் வீட்டிலையே. இந்த டொக்காய்க்கு என்னமோ கனவு மாதிரி இருக்குது, அவன் சமைச்சு இவன் சாப்பிட்ற மாதிரி. ஏதோ நம்ம ஊர்லலாம் பணியாரம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கேயே ஒரு டிஷ் இருக்க போல இருக்குது, இந்த மாதிரி திருப்பு அப்படின்ட்டு ஷூவுமே சொல்ல, ஆனால் நம்ம டொக்காய்க்கு கன்றாவியாக திருப்பிட்டு இருக்கான், பிச்சு பிடிங்கி என்னமோ எடுத்துகிட்டு இருக்கானா? டே இப்படி பண்ணுறியே, இப்படி பண்ணால் அதை சாப்பிட்டா நல்லாவா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஏன் எல்லாம் வாய்க்கு தானே போகுதோ, எப்படி சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்ல, நீ வாயை மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்க, கையில் ஒரு திறமை
இல்லை அப்படின்ட்டு ஷோயுமே திட்டிட்டு இருக்கானா, திரும்பவும் என்னமோ கன்றாவே அந்த பணியாரத்தை போட்டு திருப்பிக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்குதா. ஷூ அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க, நல்லா செஞ்ச பீஸ் எல்லாம் எடுத்து டொக்கோயை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். வேற வழியே இல்லாமல் கன்றாவே வந்த பணியாரத்தெல்லாம் எடுத்து ஷூ சாப்பிட்டுட்டு இருக்கானா. இதில் வேற ஷூ பாருங்க ஒரு டைலாக்கு, நான் செஞ்சதை விட நீ திருப்பின இந்த பணியாரம் தான் ரொம்ப டெலிஷியஸாக இருக்குன்ட்டு விரும்பி சாப்பிட்டுட்டு இருக்கானா. அது இவனுக்கு சிரிப்பு தான் வருது. அப்போ நம்ம டொக்கோயுமே டெய்லியுமே இந்த மாதிரி சாப்பிட்றது உனக்கு சலிப்பா இல்லையா அப்படின்னு கேட்க, அது எப்படி சலிப்பா இருக்கும், ஒரு விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா அது டெய்லி சாப்பிட்டா என்ன, டெய்லி பார்த்தா என்ன அப்படின்னு கேட்க, ஆக்சுவலி இவன் சொல்கிறது வந்து டெய்லி உன்னை நான் பார்க்கறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறேன்னா, அது அவனுக்கு புரிஞ்சிடுச்சு. அதுவும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் புரியுதா. அது வந்து அப்படின்ட்டு மழுப்பிட்டு இருக்க, ஓ வாயில் என்னமோ ஓட்டியிருக்கு பாரு அப்படின்ட்டு ஷூமே தொடச்சி விட அப்படியே மூஞ்சி செவப்பாக மாற ஆரம்பிக்குது. ரொம்ப க்யூட்டாக இருக்கு அப்படின்னு ஷூமே சொல்ல, எது க்யூட்டா அப்படின்ட்டு மூஞ்சி திரும்பவும் திருப்பிக்கிறான். உன்னை பார்க்க அப்படியே ஜப்பியாக ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா கேட்க, ஏ என்ன இந்த வயசுக்கு மேலே ஜப்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்ட்டு மூஞ்சில் கையை வச்சா மூஞ்சி அப்படியே ரெட் ஆகிட்டே இருக்குதா. என்ன மூஞ்சில ரெட் ஆகுது, என்ன ப்ளஷ் ஆகுறியா, வெக்கம் வருதா அப்படின்னு கேட்க, இன்னும் வெக்கம் ஜப்பி க்யூட்டுன்னு சொல்லிட்டு இருக்க, சிச்சி நிப்பாட்டு ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்ட்டு அவன் வாயை மூட வைக்கிறான். இருந்தாலும் இந்த ஷோ சும்மா இல்லாமல் அவனை போட்டு அப்படியே வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கானா, க்யூட்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் டைம் அவனோட மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே அப்படியே டொக்காய் கிட்ட சொல்லிகிட்டே இருக்கான். ஏன்னா தூரத்துலேருந்து இவ்வளோ நாள் சைட் அடிச்சுட்டுலாம் இருந்தான். இப்போ நேராக சொன்னதே அவனுக்குமே ஒரு குஷி ஆகிடுச்சு. அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் நம்ம ஷூவை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு செய்தி வருதா. ஆமாம், அடுத்த மந்த் நீங்கள் அங்கே போயே ஆகணும், கண்டிப்பாக நீங்கள் அங்கே வேணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல மூஞ்சி தொங்க போட்டு வந்துகிட்டே இருக்கானா. அப்போ வந்துட்டு இருக்கும்போது நம்ம டொக்காயுமே வர, என்ன ஒரு மாதிரி மூஞ்சி உம்முன்னு வச்சுட்டு இருக்கேன்னு கேட்க, இல்லை இன்னைக்கு நைட்டு நீ ஃப்ரீயா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக மீட் பண்ணலாம், நம்ம எப்பயும் மீட் பண்ணுவோம்ல அந்த இடத்துக்கு நீ வந்துடு அப்படின்ட்டு டொக்கோயுமே சொல்லிட்டு போறானா. என்னன்னா இந்த டிரான்ஸ்ஃபர் விஷயத்தை சொல்ல போறான்னு போல இருக்குது. போலாமா வேணாமான்றதை அவன் கிட்ட கேட்கணும் இல்லையா, அதனால தான் அந்த மாதிரி கேட்டிருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம டொக்காய் கூட ஒரு பொண்ணு சுத்திட்டு இருக்கும் இல்லையா, அதாவது வேலையா சுத்திட்டு இருக்கும் இல்லையா, அந்த பொண்ணு தனியா நோட்டீஸ் போர்டில் ஒட்ட முடியாமல் ஒட்டிட்டு இருக்க, நம்ம ஷூ அதை பார்த்துட்டு நம்ம ஆளோட ஃப்ரெண்டு தானே இவன் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கானா. அப்போ அவன் பேக்கெட்டில் வந்து அந்த பெண்ணு வச்சிருப்பான்ல, அதான் கப்பல் பெண்ணு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த பெண்ணை பார்த்துட்டு இது என்ன ரொம்பவே லிமிடெட் எடிஷன், இவன் கிட்ட ஒன்று மட்டும் இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க, அப்படியே கட் பண்ணா இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா அவன் கையிலையும் இதே மாதிரி பெண் இருக்குது. ஓ நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி பெண்ணு வாங்கினீன்னு என்கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கப்பா, அப்போனா 2 பேர் சேர்ந்து தானே அந்த அக்வாரியமுக்கு போயிருந்தீங்க, 2 பேரும் சேர்ந்து தானே இந்த கப்பல் பெண் வாங்கியிருக்கீங்க, அதை மட்டும் என்கிட்ட சொல்லிடாத, என் காதில் கேட்க முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு கலாய்க்க, இந்த பொண்ணு வந்து சத்தமாக பேசுனது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கேர்ள்ஸ் போலீஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து கப்பிள்ஸ் பெண்ணெல்லாம் வாங்கியிருக்கீங்களா, என்ன கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுத்தீங்களா, அவங்க எப்படி இருப்பாங்க, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிருச்சா, ஐயோ எங்களுக்கு அது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்ட்டு கத்தி பேசிகிட்டு இருக்க, அதுக்கு இவனுமே அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்படி இவங்கெல்லாம் பேசுறது வந்து அந்த பக்கம் ஷூ வந்து கேட்டுடுறானா, நம்பால் ரொம்ப வெக்கப்படுறானே அப்படின்ட்டு, டொக்காய் இந்தா நீ கேட்ட டாக்குமெண்ட் டக்குன்ட்டு இதில் சைன் போட்டு கொடு அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த டாப்பிக்கை அப்படியே மாற்றி விட்டுட்டு போயிட்டானா. இந்த டொக்காய்க்கு ஒரே மண்டவலியாக இருக்குது. அவனை இன்னும் எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையானே தெரியல. அதுக்குள்ளே இத்தனை பேர் நம்மளை கொஷின் கேட்டால் நான் என்ன பண்ணுறதுன்ட்டு உட்காந்துட்டு இருக்க. அந்த ரெஸ்டாரண்ட் இருந்துட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்க, ஷூவை நினச்சிக்கிட்டு இருக்கியா, நான் அன்றைக்கி பார்த்தேன் நீங்கள் 2 பேரும் அவ்வளோ அழகாக கையை பிடிச்சிட்டு இருந்து, ஐயோ எவ்வளோ க்யூட்டாக இருந்தது தெரியுமான்ட்டு அவருமே சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காரா. ஐயோ இவருக்கும் தெரிஞ்சிச்சான்ற மாதிரி பார்க்க, கவலைப்படாத நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், உங்கள் 2 பேரும் பேர் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல, கடைசியில் உனக்கான ஆளை நீ பிடிச்சிட்டல அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அவன் ஒரு நல்ல மனுஷன் அவ்வளோதான் சொல்ல, நடத்து கங்க்ராச்சுலேஷன் அப்படின்ட்டு அவருமே பாராட்டிட்டு இருக்காரு. அப்படியே இந்த பக்கம் ஷூமே எல்லா ஒர்க்கை முடிச்சுட்டு அந்த பெண்ணை பார்த்து சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு வந்துட்டு இருக்கான். எப்பயுமே இவங்க 2 பேர் சந்திக்கிற இடம்னா இந்த பார் தானே, அவனுமே கிளம்பி வந்துட்டு இருக்கானா. அப்படியே இந்த பக்கம் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கடைசியாக உன்னோட ரொமான்ஸை ஒருத்தங்கிட்ட காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு போல இருக்குன்ட்டு கலாச்சிட்டு இருக்காரா. அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே யாரோ வர மாதிரி இருக்கா, நம்ம ஆளு தான் வந்துட்டான்ட்டு எட்டி பார்த்தா அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற 2 பேர் வந்துட்டு இருக்காங்களா. அவனுமே கேட்குறான், இன்றைக்கி புதன்கிழமையாச்சே நீங்கள் இங்கே வரமாட்டீங்களா அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன் புதன்கிழமையாக இருந்தால் நீங்கள் வரக்கூடாதா அப்படின்னு அவங்க 2 பேரும் உள்ளே நுழையிறாங்களா. ஆக்சுவலி அவங்களாம் யாருமே வரமாட்டாங்கன்ட்டு தான் ஷூவை வர சொல்லியிருப்போம் இந்த இடத்துக்கு. இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு நான் ஷூ கூட எப்படி பேசுறதுன்னு பார்த்துட்டே இருக்க. அப்போ அதில் வந்தவர் ஒருத்தர் தான் டிக்கெட்டை கொடுத்து போயிட்டு வர சொல்லியிருப்பாரு. அவருமே கேட்குறாரு, கடைசியாக அந்த டிக்கெட்டை நீ யூஸ் பண்ணிட்டு போல இருக்குது, என்னோட தம்பி அங்கே வந்திருந்தான், என்ன ஒரு பையன் கூட நீ வந்ததா பார்த்தான்னு சொல்லிட்டு சொன்னா, கேர்ள்ஸ் கூட போவேன்னு பார்த்தா ஒரு பையன் கூடயா போயிருக்க, அப்போனா நீ என்ன மாறிட்டியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது வெளியே நம்ம ஷூமே வந்துட்டானா. நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க, அதாவது அக்வாரியம் அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்கன்ட்டு வெளியே நின்று கேட்டுகிட்டே இருக்கானா. அந்த ஆளு கூட வந்தவருமே, எது ஒரு பையன் கூட வெளியே போயிருந்தீனா, அப்போனா நீ என்ன மாறிட்டியா, ஒரு கேயா மாறிட்டியா அப்படின்னு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டான். கடைசி வரைக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்காம ஒரு பாய் ஃப்ரெண்டாடா தேடி போயிட்டேன் அப்படின்னு திரும்ப சொல்லிகிட்டே இருக்க. அப்படியே நம்ம டொக்கோய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த நம்ம டொக்கோயுமே டக்குன்ட்டு, ஏன்
ஆம்பளை பசங்க கூட டேட்டிங் போகக்கூடாதா என்ன? நான் ஆமாம் மாறிட்டேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஜோக் பண்ணேன். யாராவது ஒரு பையன் கூட டேட்டிங் போவாங்களா? சிச்சி நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் இல்லை அப்படின்னு பேசிட்டு இருக்கானா. இதையெல்லாம் வெளியே நின்று ஷூ கேட்டுட்டு தான் இருக்கான். நான் என்ன முட்டாளா பையன் கூடலாம் போகிறதுக்கு? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சும்மா நான் கலாச்சிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு இவன் சொல்லிகிட்டே இருக்க. அந்த ரெஸ்டாரண்ட் ஒன்றுமே என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு தடுத்து விட்றாரு. இருந்தாலுமே இந்த டொக்கையை சும்மா இல்லாமல் அவன் பாட்டு பேசிகிட்டே இருக்கான். ஷூ வந்து எப்போ பார்த்தாலும் தனியாக சுற்றிட்டே இருக்கான் இல்லையா? ஸோ அவனை கூட்டிகிட்டு போய் ஜாலி பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அவன் மனசாரட்டுமேன்றதுக்காக தான் அவனை நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தேன். வேற ஒன்றுமே இல்லையே. அவனுக்கும் எனக்கும் வேற ஒன்றுமே இல்லையே. அவன் கூடல யாராவது டேட்டிங் போவாங்களா? என்ன லூசிக்கு நினச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் வெளியே நின்று ஷூ கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறான். அப்புறம் என்னப்பா டக்குன்ட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை பிடிக்க வேண்டியதுன்ட்டு உள்ள பேசிக்கிட்டே இருக்க. இதையெல்லாம் நின்று கேட்டுட்டு இருந்த ஷூக்குமே கோவம் வந்துருச்சு. அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். உள்ள அந்த ரெஸ்டாரண்ட் ஓனருமே சொல்றாரு, மற்றவங்களுக்காக நீ எதுக்கு உன்னை மாத்திக்கிற? உன்னை மட்டும் நீ நினைச்சு பாரு, உன்னை நம்பிக்கிட்டு இருக்க அவனை நினைச்சு பாரு அப்படின்னு திட்டி விடுறாரா. அப்படியே கட் பண்ணா இவனுமே வெளியே வந்துகிட்டே இருக்கான். ரெஸ்டாரண்ட்க்கு வரேன்னு சொன்னானே, என்னோட காலையும் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறானே, என்ன இன்னவனை காணும் அப்படின்னு டொக்கோயோ நினச்சிட்டே வந்துட்டே இருக்க. தூரத்தில் பீர் அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான் தள்ளாடிக்கிட்டு நம்ம ஷூவுமே. இதை பார்த்த டொக்கோயுமே என்னடா தனியாக உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க? அங்கே வரேன்னு சொன்னால ஏன் வரல? நம்ம என்ன நிறைய உட்காந்து வெளியே உட்காந்து ஏன் குடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, சரி போதும் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட, தேவையில்லை அப்படின்னு தடுத்து விடுறானா நம்ம ஷூவுமே. எல்லாத்தையுமே மறந்துடு, நான் உன்னை கிஸ் பண்ணது, உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னது எல்லாத்தையுமே மறந்துடு, நமக்குள்ள நடந்த எல்லாத்தையுமே மறந்துடு. ஏன்னா எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு, நான் நெக்ஸ்ட் மந்த் கிளம்ப போகிறேன், உனக்கு அதுதானே சந்தோஷம் அப்படின்னு சொல்ல டொக்கோயுமே என்னது ஏன் சந்தோஷமா அப்படின்னு கேட்குற? சொல்லவே இல்லை இந்த விஷயத்த அப்படின்னு திரும்பவும் கேட்க, நீ டிரான்ஸ்ஃபர் ஆனால் எனக்கு கஷ்டமாக தானே இருக்கும், ஏன் இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கும்போது தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டை பேசுனது எல்லாருமே கேட்டான் போல இருக்குது அப்படின்ட்டு சங்கடப்படுறானா. அதுக்கு ஷூவுமே என்னை யார் எப்படி பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னை யார் எப்படி பேசினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீ என்ன அப்படி நினச்சிட்டல, எனக்கு அதுதான் ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது, நீ எதுக்கு எல்லாத்தையுமே மறைச்சு பேசின அப்படின்ட்டு. அதுக்கு டொக்கோயுமே என்னை மன்னிச்சிடு, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல, நான் ஒன்றை மாட்டி கொடுக்கணும் இல்லை ஹர்ட் பண்ணணுன்றதுக்காக அந்த மாதிரி நான் பேசவே இல்லை, எனக்கு அவங்க பேச அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது, அதனால தான் அந்த மாதிரி பொய்யெல்லாம் நான் சொல்ல வேண்டியே ஆயிடுச்சு, ரொம்பவே சாரி அப்படின்ட்டு அவனுமே சாரி கேட்டுகிட்டே இருக்க. அதுக்கு ஷூவுமே இதோட முடிஞ்சது, நீ விரும்பக்கூடிய ஆள் நான் இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உனக்கான ஆள் இல்லைன்று எனக்கும் தெரியுது தான், ரொம்பவே சாரி, இத்தனை நாள் உன்னை நான் ஃபோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அந்த கப்பல் பெண்ணு வாங்கியிருந்தான்ல, அதில் இவனோட பெண்ணை தூக்கி குப்பை தொட்டில் போயிட்டு கிளம்பிட்டான். போகும்போது கூட இத்தனை நாள் உன் கூட இருந்தது எனக்கு அதுவே ஹாப்பி தான், எனக்கு இதுவே போதும், குட் பாய் டொக்கோயோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இந்த டொக்கோய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே அங்கேயே அழுதுகிட்டு நின்றுக்கிட்டே இருக்கான். இதோட இந்த எபிசோட முடிச்சிட்டானுங்க. கடைசியில் 2 பேருக்கும் பிரிவை முடிச்சிட்டானுங்களேடா. பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோடு எப்படின்றது. வாரத்துக்கு ஒரு தடவை தான் இந்த எபிசோட போடுறாங்களா, ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணும்போது என்னால் போட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.